அவன் யாருன்னு கேட்கறான். தாயாருன்னு சொல்றதுக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா எனக்கு? என்ன தாயாருன்னு சொல்ல வெக்கமா இருக்கு? எப்படி சொல்றது உன்ன தாயாருன்னு? பெரிய படுதாவை சுத்திக்கிட்டு வந்து நிக்கிறேன், எப்படி சொல்ற தாயாருன்னு? அட்லீஸ்ட் ஒரு கவுனாவை தச்சு போட்டுட்டு வரியா? சொல்லலாம், பரவாயில்ல தாயாருன்னு. நானா கவுன் போட்டுக்கணும்? என்ன, நாங்க ஃபாரின்ல படிச்சது, நீங்க தான் கவுன் போடணும், வேற யாரும் போடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். யாராவது வந்து கேட்டா மோகன் மேல தூங்குறான், மோகன் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு பேரை சொல்றேன், அசிங்கமா தெரியல? பின்ன வேற எப்படிதான்டா சொல்றது? துரை தூங்குறார், துரை படிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லு. இனிமே அப்படியே சொல்றேன். அதற்கிட்ட காலம்புற எங்க வந்து உன் கல்யாண விஷயமா ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஐ டோன்ட் லைக். எனக்கு கல்யாணம் எதை பத்தி நீ பேசக்கூடாது சொல்லி வச்சுட்டேன். எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஃபேர் கேர்ள் இந்தியாவிலே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். வேற எங்க பாத்துருக்கிற? பிரான்ஸ்ல ஒரு கிளப்ல இருக்கவள பிக்ஸ் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான் மேரேஜ் பண்ண போறேன். எனக்கு தமிழ்நாட்டு பொண்ணு தேவையில்லை. ஏண்டா தம்பி இப்படி எல்லாம் பேசலாமா? உங்க மாமா வேதரத்னம் இருக்கிறாரு, அவர் பொண்ணு சந்திரான்னு ஒரு பொண்ணு இருக்கிறா, அழகா இருக்கிறா, மூக்கு முழியுமா இருக்கிறா, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக இங்க வந்து எனக்கு தொல்லை கொடுக்குறேன். கல்யாணமா கல்யாணம் எதுக்கு பண்றதுன்னே இந்தியாவில இன்னும் சரியா தெரியாது. எனக்கும் வயசாயி போச்சு இல்ல? உனக்கு வயசாயிடுச்சுன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல? என் மூச்சு இருக்கிறப்ப எப்படி ஒவ்வொருத்தர் மூச்சுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா என் மூச்சு என்ன ஆவறது? மோகன், நீ கல்யாணம் செய்துக்குத்தான் வேணும். சரி, செஞ்சுக்க போ. செஞ்சுக்க போ. இப்போது நமது மதிப்பிற்குரிய ஸ்ரீமான் மோகன் அவர்கள் இந்நாட்டு பாட்டாளிகள் நிலை என்பது பற்றி பேசுவார். மோகன் அவர்கள் தற்போதைய சூழ்நிலையில் பாட்டாளிகளை பற்றி பேசுவது சரியல்லவென்று நினைக்கிறார் போல. அவசியம் இல்லாத விஷயம் சொல்றாரோ? அப்ப அவசியமானதே பேசட்டும். Ladies and gentlemen, தமிழ்ல பேசுங்க ஐயா, தமிழ்ல பேசுங்க. உள்ள தமிழ ஒழுங்கா வரல, புரியாத பாஷை கொண்டாந்துட்டு. what is nice? மோகன், இவர்கள் எல்லாம் தாய்மொழி தவிர வேறொன்றும் அறியாத தொழிலாளர்கள். தயவு செய்து தமிழிலே பேசு. தமிழ். Friends, நான் உங்களிடத்தில் இங்கே கதை பேச வரவில்லை. எனக்கு ஊரிலே வரவேற்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னவுடன் எனக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய தகுதி யோகியதை உள்ளவர்கள் பெரிய சீமான்களும் சீமாட்டிகளும் இங்கே வந்திருப்பார்கள் என்று எண்ணி ஏமாந்து இங்கே வந்து